h மீட்டர் உயரமான ஒரு கட்டிடத்திலிருந்து 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் கிடையாக வீசப்படுகின்ற கல்வி கிடைப்பரப்பு தூரத்தை பாருங்க 120 மீட்டர் அந்த கட்டிடத்தின் அடியிலிருந்து 120 மீட்டர் தூரத்தில் வந்து விழுது. அப்போ அந்த விழுகிற வேகம் எங்களுக்கு கேள்வியாக கேட்டால் நாங்கள் எப்படி காணணும்னு சொன்னால் இந்த இடத்துல வார நிலைக்குத்து வேகம், இந்த இடத்துல வார நிலைக்குத்து வேகம், இந்த இடத்துல வார கிடை வேகம், இந்த ரெண்டு வேகத்தினுடைய விளைவுதானங்களுக்கு விழுந்த வேகமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? விழுந்த வேகமாக இருக்கணும் என்றால் இது v1 இது u1 போன்ற இந்த இரண்டினுடைய விளைவு செய்ய நாங்கள் காணணும். சரி, இப்போ முதல்ல நாங்கள் கிடையாகவே S7 qt சக அரை at வர்க்கம் வாய்ப்பாடு போடுவோம். அப்போ அதில் வந்து கிடையாக 160, சரியா பிள்ளைகள்? கிடையாக 160, கிடையாக அறியப்பட்ட ஆர்வம் 20, நேரம் தெரியாது. இங்கே பிள்ளைகள் கிடையான ஆர்முடுகள் பார்த்தீங்கன்னா 0. இந்த இடத்துல வந்து ஆர்முடுகள் 0, அதாவது இந்த இடத்துல நாங்கள் போடுற ஆர்முடுகள் உயிர்ப்பு ஆர்முடுகள் 0 மேலே நாங்கள் ஏன் கூடாது ஜி என் கூடாது உடனவர். சரியா? உயிர்ப்பு ஆர்முடுகள் தான் பாவிக்கிறோம் 0. அப்போ இது 0 பண்ணபடியே அந்த அவ்வளவும் 0 ஆகுது. ஆகவே t7 8 செகண்ட் எங்களுக்கு கிடைக்கும். சரியா? 8 செகண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் மேலிருந்து கீழாக நிலைக்குத்தாக v7 u சக at அதாவது உயிர்ப்பு ஆர்முடுகள் GT அடைய வாய்ப்போம். சரியா? இதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் எங்களுக்கு இப்போ பிஏ கண்டுபிடிக்கலாம். நாங்கள் பாருங்க, இப்போ கிடைவேகம் தான் 20, ஆக இங்கே நிலைக்குத்து வேகம் இல்லை, நிலைக்குத்து ஆரம்ப வேகம் இல்லை, 0 போயிடும். அடுத்த பாருங்க ஜி உயிர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கி நேர் பார்த்து டி வந்து 8 மேலே கண்டதை இருக்கிறோம். ஆக v7 80 மீட்டர் செகண்ட் -1. ஆகவே இந்த கல்வி வந்து விழுந்த வேகம் நாங்கள் இப்படி காண வேண்டும். v1 சக u1 வர்க்கத்துக்கு வர்க்கமுடன் காணணும். விளைவு சேர்த்து தான் காண்றது. அதாவது v வர்க்கம் சமன் v1 வர்க்கம் சக u வர்க்கம் 2 பேர். அப்போ v காண்றது நாங்கள் மற்ற பக்கம் வர்க்கமுடன் போடுற மாதிரி செய்யலாம். இப்போ v1 வந்து எங்களுக்கு 80 வர்க்கம், இதில் வந்து u1 வந்து எங்களுக்கு 20 வர்க்கம். சரியா? நாங்கள் இதுக்கு வருமானம் கண்ட வேண்டாம். 64 2 0 400 இப்படி வரும். சரியா பிள்ளைகள்? இதை நாங்கள் கூட்டினோம் என்று சொன்னால் கூட வரும் 6400 6800 வரும் எங்களுக்கு. இதுக்கு நாங்கள் வெளியே சேடு எடுத்தோம்னு சொன்னால் இதில் வேகம் பிஏ கண்டலாம். சரியா? இதுக்கு நாங்கள் வெளியே சேடுகள் மூலம் நாங்கள் இதுக்கு விடைய கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே, இந்த சேடுகளை பார்த்து விடைய எடுத்து போனீங்களா? சரி.